ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2023 ஏப்ரல் மே இந்த யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கிற, அதாவது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மில் கேட்டிருக்கிற ஒரு 3 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா, find the Fourier transform of the function f of x defined by f of x is equal to 1 minus x square if mod x is less than 1, 0 if mod x is greater than 1. Hence prove that integral 0 to infinity sin s minus s cos s by s cube into cos s by 2 ds equal to 3 pi by 6. இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறப்போ இந்த இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆன்சர் வந்து நம்ம கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்காம கூட இருக்கலாம். ஜஸ்ட் எவால்யூவேட் அப்படின்னு கொடுத்து இந்த வேல்யூ அப்படியே கொடுத்துருவாங்க. இந்த கொஷின் பேப்பர்லேயும் ஆக்சுவலாக இந்த வேல்யூ கொடுக்கல, அண்ட் ஹென்ஸ் எவால்யூவேட் அப்படின்னு கொடுத்து இந்த இன்டெக்ரலோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஆன்சரை நம்மளா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வேரியபிள் வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இன்டெக்ரலுக்குள்ளே இருக்கிற இந்த வேரியபிள் எஸ், அந்த வேரியபிளுக்கு பதிலாக நமக்கு எக்ஸ்ன்ற வேரியபிளும் கொடுக்கலாம். கொஷின் பேப்பரில் ஆக்சுவலாக அந்த எஸ்ன்ற வேரியபிளுக்கு பதிலாக எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்குது, அது நம்ம டம்மி வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெஃபினட் இன்டெக்ரலுக்குள்ளே இருக்கிற வேரியபிள் எதை பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோமோ அது வந்து டம்மி வேரியபிள். ஏன் அப்படின்னா நம்ம இன்டெக்ரல் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அந்த வேரியபிள் வந்து இல்லாமல் மறைஞ்சிரும். அதனால நம்ம அதை வந்து டம்மி வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த சம் எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ கிவன் ஃபங்க்ஷன் f of x 1 minus x square. ஸோ ஃபங்க்ஷனுக்கான லிமிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, mod x is less than 1. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, mod x is less than 1 அப்படின்னா அது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு, -1 less than x is less than 1 அப்படின்னு சொல்லுவோம். mod x is greater than 1னா மீதி எல்லா இடத்துலையுமே. ஸோ இங்கே -1லேருந்து 1 வரைக்கும் இதுக்கான வேல்யூ வந்து 1 minus x square. ஸோ இந்த பக்கம் எல்லா இங்கேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் -infinity வரைக்கும் இதுக்கான வேல்யூ 0. அதே மாதிரி இங்கே 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இதுக்கான வேல்யூ 0. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கேருந்து எது வரைக்கும் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா -1லேருந்து 1 வரைக்கும் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மற்ற இடத்துல இதுக்கான வேல்யூ 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு f of x, அதாவது ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of xக்கான ஃபார்முலா எழுதிக்கணும். ஸோ ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்க்கான ஃபார்முலா வந்து 1/√2 pi integral -infinity to infinity f of x e power isx dx. இப்போ f of xக்கான வேல்யூ 1 minus x square, அதுக்கான லிமிட்ஸ் -1லேருந்து 1, அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வந்து இன்டெகிரேட் பண்ணுறோம். எப்படி இன்டெகிரேட் பண்ணுறோம், udv, இது வந்து u, இது வந்து dv அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை டிவின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ v என்னவா இருக்கும், இதை வந்து இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணோன்னா என்ன வரும், e power isx divided by is அப்படின்னு வருமா. ஸோ இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா uv minus u dash v1 plus u double dash v2 அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ யூக்கான வேல்யூ, ஸோ v வந்து என்னது, இந்த வேல்யூ vக்கு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், மைனஸ் u dash, u dashனா இந்த uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே எழுதிக்கலாம். அப்புறம் v1 அப்படிங்கிறது vயை இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ u டபுள் டேஷ் வந்து -2, அதே மாதிரி v2ங்கிறது இங்கே க்யூப் வரும், இங்கே ஸ்கொயர் வந்திருக்கு, இங்கே க்யூப் வருது. ஸோ லிமிட்ஸ் -1லேருந்து 1 வரைக்கும். இப்போ இந்த லிமிட்ஸ் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1ங்கிறது அப்பர் லிமிட் இல்லையா, அப்பர் லிமிட் போட்டால் என்ன ஆகும், இங்கே 1ன்னு இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக இங்கே 1 அப்படின்னு போட்டோம்னா 1 square is also 1. So here the value will be 1 minus 1. Okay. ஸோ இங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா 1 minus 1ன்னு ஆயிரும். 1 minus 1னா 0. ஸோ 0 into anything is 0. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அதுக்கப்புறம் செகண்ட் டேர்மில் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே -2 மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே இ பவரில் என்னென்னு போடுறோம், நம்ம எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போடுறோம். ஸோ 2, இங்கே 1ன்னு போட்டோம்னா அதோட வேல்யூ 1ன்னு வரும். 2 e power is அப்படின்னு இருக்கும், டிவைடட் பை i square s square. அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ -2 e power is, எக்ஸோட வேல்யூ 1. ஸோ இங்கே க்யூப் இருக்கிறதுனால i cube s cube. ஸோ அப்பர் லிமிட் முடிஞ்சது.
இப்போ லோவர் லிமிட்டான -1 சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே எக்ஸுக்கு பதிலாக -1 போடுறோம். ஸோ -1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் ஆகும். ஸோ 1 - 1 0. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த டேர்மில் வந்து என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எக்ஸுக்கு -1 கொடுக்குறோம். இங்கே ஆல்ரெடி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இருந்துச்சுனாலும் இங்கே எக்ஸுக்கு திரும்பவும் -1 கொடுக்குறப்போ 2 × -1 இங்கே மைனஸ் வருது. ஸோ -2 e பவர் இங்கே எக்ஸ்க்கு -1ன்றதுனால பவரில் மைனஸ் வருது. ஸோ மைனஸ் இந்த 2 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்க்கு மைனஸ் கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து மைனஸ் வந்துடும். இது வந்து i³ s³ அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் டேர்மில் ஐ ஸ்கொயர்னா என்னது நமக்கு தெரியும் இல்லையா? I அப்படிங்கிறது √−1. ஸோ i² is equal to -1. i³ என்னவா இருக்கும்? i³ i² இன்ட்டு I அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். கரெக்டா? ஸோ i² இன்ட்டு I அப்படின்னா ஸோ -1 இன்ட்டு I அப்படின்னு வரும். இன்ட்டு I அப்படின்னா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -I அப்படின்னு வரும். ஸோ i³ அப்படிங்கிறது -I. ஸோ அதுக்கான வேல்யூஸ் எல்லாமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். i² இங்கே இருக்குது. i² வேல்யூ வந்து -1 போட்டோன்னா இங்கே மைனஸ் வந்துடும். i³ வந்து என்னது -I. ஸோ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். i³ பதில் ஐன்னு வந்துடும். ஸோ மைனஸ் ஆஃப் இங்கே i² வேல்யூ -1, அந்த மைனஸ் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிடுச்சு. இங்கே i³ பதிலாக என்னென்னு போடுறோம், -iன்னு போட்டுக்கிறோம். அந்த மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே I மட்டும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டேர்ம்ஸ்லேருந்து -2 வெளியே எடுத்தோம்னா e⁻is + e பவர். ஸோ இந்த ரெண்டு டேர்மும் ஒன்று சேர்க்குறோம். e⁻isம் e⁻−isம் ஒன்று சேர்க்குறோம். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்காக இதோட ஃபஸ்ட்டு டேர்மும் இந்த டேர்மும் ஒன்றா சேர்த்து எழுதிக்கிறோம். அதே மாதிரி இந்த டேர்மும் ஒன்றா சேர்த்து இங்கே எழுதிட்டுருக்கோம். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து -2 வெளியே எடுத்துகிட்டு இதை எழுதிட்டு இருக்கோம். ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து 2 வெளியே எடுத்தோம் அப்படின்னா இங்கே இந்த டேர்ம் ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த டேர்ம் மைனஸில் வரும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஃபார்முலா. ஸோ cos s அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா cos s is equal to e⁻is plus e⁻−is by 2. இந்த லாஸ்ட் வீடியோவில் கூட நான் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா சொல்லுவேன். சைனுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னு நினைக்கிறேன் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு. ஸோ சைனுக்கான ஃபார்முலா வந்து e⁻is minus e⁻−is by 2i. ஸோ அந்த ரெண்டு ஃபார்முலாவும் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் வருது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2 எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 4 வெளியே எடுத்துட்டு இந்த s³ வெளியே காமனாக எடுத்துட்டு அதை அப்படியே எழுதியிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் வந்து ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இதுலேருந்து ஹென்ஸ் எவாலுவேட் நமக்கு ஒரு இன்டெக்ரல் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த இன்டெக்ரலை நம்ம எவாலுவேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஃபோரியர் இன்வர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்வர்ஷன் ஃபார்முலா என்னென்னா நமக்கு அதுவும் ஃபார்முலாஸ் நம்ம படிச்சிருக்கோம். f of x is equal to 1/√2π integral -∞ to ∞ capital F of s e பவர் இங்கே மைனஸ் வரும் -isx ds. ஸோ 1/√2π integral -∞ to ∞. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுதான் நம்மளுக்கான இன்வர்ஷன் ஃபார்முலா. இந்த இன்வர்ஷன் ஃபார்முலாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கேபிட்டல் F of xக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். e⁻−isx அப்படியே இருக்கும், dsம் அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த 4 வெளியே எடுத்துடலாம். இந்த 4 வெளியே எடுத்துட்டு இந்த √2 எல்லாம் இருக்கு இல்லையா? அதோட கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு √2 இருக்குது. இந்த √2ம் சேர்ந்து 2 ஆயிரும். இந்த 4ஓட கேன்சல் பண்ணால் மீதி 2 இருக்கும். √π சேர்ந்து இங்கே பைன்னு வரும். -∞ to ∞. அதுக்கப்புறம் இந்த டேர்மு டிவைடட் பை s³ இருக்கும். அதுக்கப்புறம் இந்த e பவர் இருக்கு இல்லையா? e⁻−isx இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் நம்ம? cos sx minus I sin sx அப்படின்னு எழுதிக்கலாம். ds. ஸோ இதுக்கு அடுத்ததில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டேர்ம் கூட இந்த மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுல் டேர்ம் கூடயும் ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபுல் டேர்ம் கூடயும் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ரெண்டாக பிரித்து எழுதியிருக்காங்க இந்த இன்டெக்ரலை.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு சைன் வருது. சைன் அப்படிங்கிறது ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஆட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால இங்கே இன்டெக்ரல் -∞ வரைக்கும் இருக்கிறதுனால இது என்ன ஆயிரும் அப்படின்னா இது ஃபுல்லாகவே 0 அப்படின்னு ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் அப்படியே எழுதிக்கிறோம். இதை வந்து நம்ம 2 இன்டூ இன்டெக்ரல்னு எழுதிக்கலாம். ஸோ 2 இன்டூ இன்டெக்ரல் 0 to ∞ அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே -∞லேருந்து ∞ வரைக்கும் இருக்கிறத 2 டைம்ஸ் இன்டெக்ரல் 0 to ∞ மாற்றி இதை எழுதிக்கிறோம். ஸோ எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த இன்டெக்ரல் எல்லாத்தையும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த 4/π ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது f(x)ன்னு இருக்கு இல்லையா, அந்த f(x)ஓட இந்த 4/πங்கிறது π/4 அப்படின்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை டிரைவ் பண்ணுறதுக்காக எக்ஸுக்கு பதிலாக 1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா தான் நமக்கு கொஷினில் கேட்டிருக்கிற அந்த ஃபார்மேட்டுக்கு வரும் அப்படிங்கிறதுனால. ஸோ x = 1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கே எக்ஸ்ன்றது இந்த இடத்துல மட்டும் இருக்குது. ஸோ cos s/2 அப்படின்னு வரும் இன்டூ ds இஸ் ஈக்குவல் டு இங்கே f(x)ன்னு இருக்கா, இங்கே f(1/2)ன்னு வரும். நமக்கு கொஷினில் f(x) கொடுத்துருக்காங்களா, f(x) இஸ் ஈக்குவல் டு என்னது 1 - x². இதுக்கான லிமிட் வந்து எங்கே இருந்திருக்கு, -1 is less than x is less than +1. இந்த x is equal to 1/2 அப்படிங்கிறது இந்த லிமிட்டுக்குள்ளே தானே இருக்குது. ஸோ 1/2 அப்படிங்கிறது இந்த லிமிட்குள்ளே இருக்கிறதுனால நம்ம இந்த வேல்யூவை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 - 1/2 the whole square. ஸோ 1/2ன்னா 1/4. ஸோ 1லேருந்து 1/4 மைனஸ் பண்ணால் 3/4 வரும். ஸோ 3π/4 4s are 16 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இது வந்து எத்தனை மார்க்கில் கேட்டிருக்காங்கன்னா 10 மார்க்கு கேட்டிருக்காங்க இந்த கொஷின். இந்த கொஷின் வந்து 10 மார்க்குக்கும் நெக்ஸ்ட்டு 6 மார்க்குக்கு வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் ஆக்சுவலாக. இந்த ஷிஃப்டிங் தியரம் அப்படின்னு ஒரு தியரம் இருக்கும், ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம இந்த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்குறப்போ அந்த ஃபார்முலாஸ்லாம் முடிச்சுட்டு புக்கில் பார்த்தோன்னா லைனாக நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஷிஃப்டிங் தியரம் அப்படின்னு சொல்கிறோம். இதையே வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து கொஷினில் ஆக்சுவலாக ஷிஃப்டிங் தியரம்னு கேட்கல, இதை தான் கேட்டிருந்தாங்க. இஃப் f(x) is equal to f(s) then prove that இது கேட்டிருந்தாங்க. தென் இங்கே என்ன கேட்டிருந்தாங்கன்னா தென் prove that f(x - a) is equal to e⁻isa into f(s) அப்படின்னு ப்ரூஃப் பண்ண கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தான், ரொம்பவே ஈஸி. இது வந்து எதில் கேட்டிருந்தாங்கன்னா 6 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக அந்த 6 மார்க்ஸ் எடுக்கலாம். ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா இங்கே வந்து நமக்கு f(x)ன்னு இருக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அந்த எக்ஸை x - aவால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸை வந்து நம்ம எப்படி ஷிஃப்ட் பண்ணுறோம், x - aன்ற பிளேஸுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். அப்படி ஷிஃப்ட் பண்ணுறப்போ இந்த f(s)ங்கிறது என்னவா மாறுது, அதுக்கான ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்னவாகுதுன்னா ஷிஃப்ட் பண்ணாமல் இருக்கிறப்போ ஒரு ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும்ல f(s), அதோட e⁻isa மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அது வந்து என்ன வருமோ அதுதான் இதோட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வருது. ஓகேங்களா. அது இதுக்கு பேர் தான் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஷிஃப்டிங்னா என்னென்னா எக்ஸை நம்ம x - aக்கு ஷிஃப்ட் பண்ணுறப்போ இந்த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன ஆகுது, அதோட e⁻isa மல்டிப்ளை ஆகுது, அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு f(x)க்கு ஃபார்முலா தெரியும், அந்த ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸில் எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம், ரீப்ளேஸ் x by x minus a. ஸோ எக்ஸுக்கு பதிலாக x minus aன்னு போட்டுக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் x minus a, இங்கேயும் x minus aன்னு போடணும். அதாவது இந்த ஃபார்முலாவில் f(x minus a) அப்படின்னு போட்டுக்கிறோம். போட்டோன்னா என்ன ஆகும், நமக்கு அந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன் எங்கே வருதோ அந்த இடத்துல x minus a அப்படின்னு வரும். இப்போ நமக்கு வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் இல்லையா, அப்போ நமக்கு வந்து அந்த ஃபார்முலாவை எப்போ யூஸ் பண்ண முடியும்னா இங்கே ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கணும். அதனால இந்த x minus aன்றத ஒரு டம்மி வேரியபிளை x minus a is equal to tன்ற இன்னொரு டம்மி வேரியபிளை மாற்றிக்கிறோம். ஸோ x minus a is equal to tனா அப்போ x என்ன ஆகும், இந்த ஏவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா x is equal to a plus t அப்படின்னு ஆயிரும். அப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், x minus a is equal to tன்னு இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dxன்னு வரும். இந்த கான்ஸ்டன்ட் வந்து 0ன்னு ஆகிடும். ஸோ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dt அப்படின்னு வரும். ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால்
இந்த ஸ்டெப் வந்துடும். dx is equal to dtன்னு வரும். நெக்ஸ்ட் நம்ம லிமிட்ஸும் பார்க்கணும் இல்லையா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஏக்கு பதிலாக டீன்னு போடுறோம். அப்போ இந்த லிமிட்ஸ் மாறுதா, இன்டெக்ரலோட லிமிட்ஸ் மாறுதான்னு பார்க்கணும். இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு டி, கரெக்டாக? இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டி என்னவாகும்? எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் இன்ஃபினிட்டின்னு போட்டோம்னா டியும் மைனஸ் இன்ஃபினிட்டி தான். ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஏன்னாலும் நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி தான் வரும். அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு இருக்கிறப்போ டி என்ன ஆகும்? ஸோ எங்கள் எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இன்ஃபினிட்டி மைனஸ் ஏ இஸ் ஆல்சோ இன்ஃபினிட்டி. ஸோ டியும் இன்ஃபினிட்டி தான். ஸோ லிமிட்ஸ் வந்து மாறாது. எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டினா டியும் மைனஸ் இன்ஃபினிட்டி தான், எக்ஸ் இன்ஃபினிட்டினா டியும் இன்ஃபினிட்டி தான். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் என்ன பண்ணுறோம்னா 1/√2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏக்கு பதிலாக டீன்னு போட்டுக்கணும், இ பவர் ஐஎஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக. ஸோ நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டியை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ டிஎக்ஸுக்கு பதிலாக டிடி அப்படிங்கிறதையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இந்த இ பவர் 2 இருக்கா, இந்த ஏவை இதோடையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதோடையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏவையும் இதோட மல்டிப்ளை பண்ணணும், டியையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நம்ம இதை ரெண்டாக பிரித்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம டீயை பொறுத்து தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதில் டீ இல்லைன்றதுனால இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி வருது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம டீன்ற டீயில் இருக்க வேரியபிள், இந்த டம்மி வேரியபிள் வந்து நம்ம எக்ஸ்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நமக்கு எதுக்கான ஃபார்ம்லான்னு தெரியும் இல்லையா? எஃப் ஆஃப் எக்ஸ்க்கான ஃபார்முலா தானே இது ஃபுல்லாகவே. ஸோ இந்த ஃபுல் டேர்மையும் நம்ம என்னால் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதால ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இந்த இ பவர் ஐஎஸ்ஏவை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது தான் எஃப் ஆஃப் எஸ். ஸோ அது எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம இதை வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ கொஷின் வந்து நம்மளை இதான ப்ரூஃப் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஈஸியாக வந்து 6 மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த ரெண்டும் 16 மார்க்கில் இருக்குது. இதுக்கப்புறமா 16 மார்க்குக்கு ஒரே கொஷினாக இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷினாக தான் இருக்குது. ஸோ இந்த கொஷின் இருக்கு இல்லையா? ஃபைண்ட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஏ இஸ் கிரேட்டர் தென் 0. ஹென்ஸ் ஷோ தட் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 செல்ஃப் ரெசிப்ரோக்கல் அண்டர் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த கொஷினை வந்து எத்தனை மார்க்கில் கேட்டிருக்காங்கன்னா மொத்தமாக 16 மார்க்ஸ்க்கு அப்படி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் அப்படின்னா கொஷினில் கொடுத்துருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கான ஃபார்முலாவில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதுவும் இ பவர் இதுவும் இ பவர். ஸோ இ பவர் இந்த ரெண்டும் சேர்த்து எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை வெளியே எடுத்தோம்னா ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் இங்கே மைனஸை வெளியே எடுக்கிறதுனால இந்த டேர்ம் ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகிடும். ஏன்னா அப்போ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இது ப்ளஸ் ஆகும் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இ பவர் எதுவுமே இல்லாமல் ஒரு இ பவர் மைனஸ் எக்ஸு, இ பவர் மைனஸ் டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக இன்டகிரேட் பண்ண முடியும். ஆனால் இதோட பவர்லேயே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்பிரஷனை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்பிரஷனை ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐஎஸ்எக்ஸ். இந்த எக்ஸ்பிரஷனை இங்கே அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ax ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இப்படி ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு இங்கே இருக்கிற டேர்ம் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயரும் 2axம் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்குற டேர்மு. இந்த ரெண்டும் வந்து இது வந்து எக்ஸ் ஸ்கொயரு, இது மைனஸ் 2ax அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதை எப்படி எழுதிக்கிறாங்க பாருங்கள், மாற்றி ஏஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், அதுக்கப்புறம் மைனஸ் இந்த ஐஎஸ்எக்ஸ் அப்படிங்கிறத 2ax இன்ட்டு ஐஎஸ் பை 2a த ஹோல் ஸ்கொயர். இது வந்து 2, இது வந்து a, இது வந்து x. இது வந்து x, இது வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எழுதுனது கரெக்டாக இருக்கும்.
ஸோ 2 அதுக்கப்புறம் இங்கே ஏஎக்ஸு அதுக்கப்புறம் இதுதான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டாக. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2a, இது வந்து எக்ஸ், இது வந்து ஏ. ஸோ ஏக்கு பதிலாக இந்த எக்ஸ்பிரஷனையும் நம்ம இங்கே எழுதிட்டுருக்கோம். அதாவது 2a மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 2a கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே எக்ஸும் ஐஎஸ்ஸும் மட்டும் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதுறது தப்பு இல்லை. ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணால் திரும்பவும் நமக்கு இதே டேர்ம் தான் வருது. ஸோ நமக்கு இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ன்ற டேர்ம் வேணும். அதனால் அந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயரை நாமளே ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் இந்த ஏன்றது என்னங்க இருக்குது அப்படின்னா IS/2a த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த டேர்மை நாமளாக எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும், ஐயை வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா -1ன்னு வரும். அப்போ மைனஸ் எஸ்ஸை ஸ்கொயர் பண்ணால் எஸ் ஸ்கொயர், இதை 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர். ஆக்சுவலாக இது வந்து என்ன, இதோட வேல்யூனா -s²/4a². இதை தான் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ மாறாமல் இருக்கணும்னா இதே சேம் குவான்டிட்டியை நம்ம ஆட் பண்ணணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் போட்டு இதை எழுதிக்கணும். சரிங்களா. ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா இப்போ x = xன்னு இருக்குன்னா இப்போ நம்ம x -1ன்னு எழுதினோன்னா இங்கே +1 அப்படின்னு எழுதினோன்னா தான் இங்கே என்ன ஆகும், வேல்யூ வந்து மாறாமல் இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷன் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், x - a த ஹோல் ஸ்கொயர். ஸோ ax - is/2a த ஹோல் ஸ்கொயர். அப்புறம் இந்த ப்ளஸ் போட்டு இந்த டேர்மை அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு பதிலாக இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு ஆன்சரு, இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துகிட்டு போய் அப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ f(s) = 1/√2π (−∞to e பவரில்). ஸோ இது வரும், இது வரும், ரெண்டும் நம்ம தனித்தனியாக எழுதிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு e⁴/4a², அதுக்கப்புறம் e பவர் இந்த எக்ஸ்பிரஷன். ஸோ இங்கே முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, அதையும் சேர்த்து எழுதிக்கணும், இன்ட்டு dx. ஸோ இப்போ இங்கே எக்ஸை பொறுத்து தான் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். அதனால் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், இதை வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத அப்படியே எழுதியிருக்கோம். இப்போயும் வந்து பார்த்தோன்னா நமக்கு இ பவரில் ஒரு எக்ஸ்பிரஷனாக தான் இருக்குது. இந்த எக்ஸ்பிரஷனை ஏதாவது ஒரு வேரியபிளாக மாற்றினா தான் நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ திரும்பவும் ஒரு சப்ஸ்டிடியூஷனுக்கு போகிறோம். ஸோ என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதை நம்ம யூன்னு எடுத்துக்கிறோம். இந்த ப்ராக்கெட்குள்ளே ax - is/2aன்னு இருக்கு இல்லையா, இந்த ப்ராக்கெட்குள்ளே இதை வந்து u அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ u = இந்த ஃபுல் வேல்யூ எடுத்துக்கிறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா du = a இன்ட்டு dx. இந்த கான்ஸ்டன்ட் வந்து 0ன்னு ஆகிடும். அதே மாதிரி x -∞ u-, x ∞ u-. ஸோ இந்த இன்டெக்ரலை இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கலாம். இந்த f(s) = இங்கே வெளியே இருக்கக்கூடிய டேர்ம் அதே அப்படியே எழுதிக்கிறோம். உள்ளே இருக்கக்கூடிய டேர்ம் -∞ to e பவர், இங்கே மைனஸ் இருக்குது, இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது u. ஸோ u², duங்கிறது a இன்ட்டு dx இல்லையா. ஸோ dxக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், dx = du/aன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த a தான் இங்கே முன்னாடி எடுத்து எழுதிட்டுருக்கோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ வெளியே இருக்கிற டேர்ம் அப்படியே இருக்குது. இன்டகரல் இப்போ இங்கே -∞ இன்ஃபினிட்டி வரைக்கும் லிமிட்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால இதை 2 டைம்ஸ் இன்டகரல் 0 to ∞ எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு திரும்பவும் பார்த்தோம்னா இ பவரில் -u²ன்னு இருக்குது. அந்த u² நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால திரும்பவும் ஒரு சப்ஸ்டிடியூஷன், t = u² அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ du இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன ஆகும், டேரெக்டாக இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா dt = 2u du அப்படின்னு வரும். ஸோ அப்போ du = dt/u அப்படிங்கிறது என்னது, இதுலேருந்து u ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா u = √t. ஸோ du = dt/2√t அப்படின்னு வரும். ஸோ அதே மாதிரி லிமிட்ஸ் பார்த்தோன்னா ரெண்டுத்துக்குமே சேஞ்ச் ஆகாது. u0னா t0, u∞னா tu∞. ஸோ அந்த f(s) அப்படிங்கிற எக்ஸ்பிரஷனில் வெளியே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிட்டு இன்டெக்ரல் 0 to ∞ e பவர் இங்கே மைனஸ் இந்த u² பதிலாக டீன்னு போட்டுக்கிறோம். அப்போ duக்கு பதிலாக இந்த ஃபுல் டேர்மும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், dt/2√t. தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 2வை திரும்பவும் வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு வந்தோம்னா இங்கே வெளியே இருக்கிற 2வோட கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ இ பவர் அப்படியே வரும், a√2π இருக்கும், இன்டெக்ரல் 0 to ∞ e பவர் -t. இந்த t இருக்கு இல்லையா,
இந்த t வந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு போனோம்னா என்ன ஆகும், t பவர் 1/2 அப்படிங்கிறது, ஸோ இங்கே t பவர் 1/2 அப்படின்னு இருக்கும். இதை நம்ம மேலே எடுத்துகிட்டு போனோம்னா t பவர் -1/2 அப்படின்னு வரும். ஸோ t பவர் -1/2 அப்படிங்கிறத t பவர் 1/2 -1 அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டா? ஏன்னா 1/2லேருந்து 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், -1/2 தானே. அது ஏன் அப்படி எழுதிக்கிறோன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து ஒரு ஃபார்முலா. இன்டெக்ரல் 0 to infinity e பவர் -ax x பவர் n - 1 dx is equal to, இது வந்து காமா ஆஃப் என்னன்னு சொல்லுவோம். இப்படி போடுறது காமா ஆஃப் n பை a பவர் n. ஸோ இது வந்து ஒரு காமா ஃபங்க்ஷனுக்கான எக்ஸ்பிரஷன் இது. இதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த f of s is equal to, இந்த வெளியே இருக்கிற கான்ஸ்டன்ட்டு, அப்புறம் இந்த ஃபுல் இன்டெக்ரலுக்கு பதிலாக காமா ஆஃப் 1/2, நமக்கு இங்கே வந்து எண்ணுக்கு பதிலாக 1/2 இருக்குது, அது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் a பவர் n. ஸோ எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குது, 1/2 இருக்கு இல்லையா. ஸோ இங்கே n - 1ங்கிறது a பவர் 1/2 அப்படின்னு இருக்கிறதுனால நமக்கு ஏவோட பவரில் ஒரு 1/2 வரும். ஸோ அது எங்கே எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ வெளியே என்ன இருக்குது, e பவர் -a²/4a² டிவைடட் பை a ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இதுக்கான காமா ஆஃப் 1/2க்கான வேல்யூ இது வந்து ஃபார்முலா. காமா ஆஃப் 1/2 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு, so e power -a²/4a² by a square root of 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். இந்த ரூட் பையும் இந்த ரூட் பையும் கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து a பவர் என்னன்னு இருக்கு இல்லையா, இந்த ஏக்கான வேல்யூ வந்து இங்கே 1ன்னு இருக்கு. ஸோ இங்கே e பவர் -t தானே இருக்குது. ஸோ இதில் ஏவோட வேல்யூ வந்து 1. சரிங்களா. ஸோ அப்போ 1 பவர் இங்கே கீழே வந்து 1 பவர் 1/2 அப்படின்னு வரும். 1 பவர் 1/2 வேல்யூ 1ங்கிறதுனால தான் அது மிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நமக்கு இங்கே இருக்கிற ஏவும் இந்த ஃபார்முலாவில் இருக்கிற ஏவும் ஒன்று கிடையாது. இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் ஏவோட வேல்யூ 1. ஸோ இந்த கீழே இருக்கிற டேர்ம் வந்து 1 அப்படின்னு ஆயிரும். ஓகேங்களா. அதனால் அதை விட்டுட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆன்சராக வந்திருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, Fourier transform of e power -a² x² is equal to 1/a root of 2 e power -s² by 4a². ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சரு. ஸோ நம்ம இதுலேருந்து ஒன்று ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு என்ன நம்ம பண்ணுறோன்னா இதில் ஏக்கு பதிலாக 1/√2 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும்னா இங்கே e பவர் -a² by -x². ஸோ ஏக்கு பதிலாக 1/√2னா அப்போ a² என்ன ஆகும், a² is equal to 1/2ன்னு ஆயிரும். ஸோ அப்போ -x²/2 that is equal to 1 இங்கே ஏக்கு பதிலாக 1/√2 into 2. ஸோ அதுக்கப்புறம் e பவரில் s²/4, அதுக்கப்புறம் a² பதிலாக 1/2 போட்டோன்னா இந்த √2வும் இந்த √2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ e பவர் இங்கே இந்த 4ம் இதுவும் கேன்சல் பண்ணால் இங்கே 2 டைம்ஸ் வரும். ஸோ e பவர் -s²/2 அப்படின்னு வருது. அதாவது f of e power -x²/2 is equal to e power -s²/2. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஃபங்க்ஷன் வந்து செல்ஃப் ரெசிப்ரோக்கலாக இருக்குது. செல்ஃப் ரெசிப்ரோக்கல் அண்டர் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம். அதாவது இந்த e பவர் -x²/2 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தாலுமே அது என்னவாக தான் இருக்குது, அதே மாதிரி ஃபங்க்ஷனாக தான் இருக்குது. இந்த s² அப்படிங்கிறது வேரியபிள் தான் மாறி இருக்கே தவிர மற்றபடி அந்த ஃபங்க்ஷன் அதே மாதிரியே இருக்கிறதுனால இது செல்ஃப் ரெசிப்ரோக்கல் அண்டர் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான். நிறைய ஃபார்முலாஸ் நிறைய சப்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணுறோம். நம்ம இவங்க வந்து ஒரு 1.5 பேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு பேப்பரில் போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 2 பேஜுக்கு அதிகமாக வரும். அதனால தான் இது வந்து ஒரு 16 மார்க்கில் அப்படியே ஒரு ஃபுல் சம்மாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.